3 ரோல் ஒயர் கூடை போடுவது எப்படி பாருங்க. 3 ரோல், 2 ரோஸு, ஒரு பச்சை, 3 ரோல் 7 அடி வெட்டிக்கங்க. பச்சையில் 7 அடி, சரிங்களா? பச்சையில் 7 அடி, 22 ஒயர். ரோஸ் கலரில் 6 ஒயர், இதில் 22 ஒயர், இதில் 6 ஒயர், மொத்தம் 28 ஒயரு போடுறது. பூ போடுறது எப்படின்னா, ரன்னிங் ஒயர் எடுத்துக்கங்க. இடது கை பக்கம் ஒரு 3 அடி விட்டுருங்க. 3 அடி விடுங்க. விட்டுட்டு இப்போ ரோஸ் ஒயர் 2 இணைக்கணும். ஃபஸ்ட்டு ரோஸ் ஒயரு அளந்துக்குங்க. அளந்து சரி இருக்குதான்னு பார்த்துட்டு, இந்த பக்கம் ரன்னிங் ஒயர் ரோஸ் கலர் தான் வச்சுருக்குறோம் அடி பாட்டத்துக்கு. அது ஒரு ஜான் கம்மியாகவும் விடலாம், இல்லை உங்களுக்கு அளந்து வேணுன்னா அது பாருங்கள் 3 அடி விட்டுக்கலாம் கரெக்டாக, சரிங்களா? இடது கை பக்கம் 3 அடி வச்சு, சாப்பிட்ற கை பக்கம் இல்லை வலது கை பக்கம் ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயிண்ட்டு பண்ணுறோம், சரிங்களா? ஜாயிண்ட்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் ஒயரு, அடுத்தது ஒரு ரோஸ் ஒயர், அப்புறம் 8 பச்சை ஒயர், சரிங்களா? மொத்தம் அடி 28 வச்சுருக்குறோம். ரெண்டாவது ரோஸ் ஒயர் பண்ணுற பாருங்கள். கரெக்டாக வச்சுக்கங்க. ஒயரு முன்ன பின்ன இருந்தாலும் சரி பார்த்து வச்சுக்கங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். தாராளமாக எது வேணும் ஒரு ஊருக்கு எடுத்து போகலாம். காய்கறி வாங்க எல்லாமே பெருசாக நல்லாயிருக்கும். கூட ஃபஸ்ட்லேயே காமிச்சோம் பாருங்கள், சரிங்களா? பாருங்கள் 2 ஒயர் ரோஸ் ஒயர், அளவு கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. அடுத்தது 3வது பச்சை கலரு 8 ஒயர் ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. அது 3 8 24 ஒயரு, இது ஒரு 6. சரிங்களா? பாருங்க, மொத்தம் 28 ஒயரும் இணைச்சிக்கங்க. சாதா நாட்டு தானே, சிவன் கண்ணா இருந்தால் பரவாயில்ல, கஷ்டம்லாம். இது சாதா நாட்டு தான். பாருங்க, அடுத்தது பச்சை ஒயர், சரிங்களா? பார்டர் அழகாக வரும், அதுக்காக தான் கட்டங்கட்டமாலாம் போட்டு காமிச்சிருக்கோம், அதனால நீட்டாக போட்டு அழகாக. அப்புறம் 3வது ஒயரு, மொத்தம் 4வது பூ போடுறோம், சரிங்களா? இதே மாதிரி மொத்தம் 28 ஒயரும் போட்டுக்கணும். 4 இடது கை பக்கம் 3 அடி விட்ட மாதிரி, இது வலது கை பக்கம் 3 அடி விட்டாலே போதும் தாராளமாக. புதுசாக போடுறவங்களா இருந்தால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் வெளிச்சு போட தெரிலன்னா அதுக்காக தான், சரிங்களா? 8 ஒயரு அனுப்பிச்சிட்டு அடுத்தது ரோஸ் ஒயர், திருப்பி 2 ரோஸு. இப்போ மொத்தம் 28வது பூ போட்டாச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டோம் இல்லையா, அதே அளவு அளந்து விட்டுருங்க. அப்படி இல்லை ஸ்கேலில் இருந்தாலும் 3 அடி அந்த லாஸ்ட்டு எடுத்து 28 பூ போட்டாச்சு, சரிங்களா? 12 8 2 ரோஸு, திருப்பி 8 2 ரோஸு, திருப்பி 8, மொத்தம் சரி 24 3 8 24, ஒரு 2 28 ஒயர், சரிங்களா? இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் எடுத்து ஒன்றா இணைச்சி அளந்து வெட்டிடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு லைன் போடணும், கட் பண்ணிடணும், சரிங்களா? இடது கை பக்கம் ஒயரை எடுத்து அதே பக்கம் வலது கை அளந்து கட் பண்ணிவிட்டு 2வது லைன், சரிங்களா? இதை ரன்னிங் ஒயரை வச்சு அடி போடுறது எப்படின்னு தான் காமிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? 2வது ரோல் ரோஸ் கலர் 2 ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, 2 கட்டு, அதனால தான் ரோஸ் அதிகமாக இதில் கம்மியாக காட்டி பச்சை அதிகமாக காட்டியிருக்கிறோம். ரன்னிங் ஒயர் ரோஸ் கலர் வரப்போகுது, அவ்வளோதான். 3 ஒயர் வச்சா இப்படி தான் பண்ண முடியும், அப்போ தான் அழகாக இருக்கும். ஒரு 4 ஒயர் இருந்தால் 2 2 இருந்தால் சமமாக வைக்கலாம். 2 ஒயருக்கு கூடையாக இருந்தாலும் சமமாக வைக்கலாம். இது 3 ஒயருன்றதுனால பச்சை ஒரு பக்கம் ரோஸ் ஒரு பக்கம் கலந்து நெஞ்சு நிறைவு கொடுக்கறதுக்காக இப்படி கொடுத்துருக்குறோம். கூட போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும்,
சரிங்களா? அதே அளவு வச்சு ரெண்டாவது இடது கை பக்கம் ஒயர் விட்டோம் இல்லைங்களா, அதே அளவு வச்சு ரெண்டாவது லைன் தொடங்கணும். உங்களுக்கு கணக்கு கரெக்டாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு போட்டதை ஒரு முடி போட்டு வச்சுக்கங்க. அப்போ உங்களுக்கு அடுத்து தெரியும். மொத்தம் அடி வந்து 12 லைன் போடுறோம். ஒரு பக்கம் 5 வரும், ஒரு பக்கம் 6 வரும். அதனால் ஒன்றும் ஒயர் இது அதுக்காக தான் பின்னையும் கொஞ்சம் ஒயரம் 3.5 குழ விடுங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால் நம்மளுக்கு சமமாக இருக்கும். எல்லாம் தாராளமாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் 3 அடி கொஞ்சம் விட்டு போட்டோம். கரெக்டாக கோக்கறதோடு தாராளமாக இருந்தது கூட. 28 பூவு மேலே வந்து 26க்கு வந்து போடுவோம். இல்லை 28ம் போடலாம், நல்லாயிருக்கும். கரெக்டாக இருக்கும் அளவு. நாங்கள் சொல்கிற அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட பிசு தட்டாமல் நல்லா வரும். தாராளமாக கொஞ்சம் வெட்டியும் போட்டுடலாம், வேணும்னா உள்ளே கோத்துக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறோம். கரெக்டாக விட்டுக்கோங்க. சுகுராக விட்டால் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அப்படியே ரெண்டாவது லைன் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள். சரியா? ரெண்டாவது லைன் அது மொத்தம் போட்டுட்டு காமிக்கிறோம். சரிங்களா? ரெண்டாவது வரியில் லாஸ்ட். சரியா? அவ்வளோதான். திருப்பி அங்கே ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவு அதை கட் பண்ணிவிடுங்க. போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா போட்டு ஒரு பக்கத்தில் உங்களுக்கு வாங்குறவங்களா இருந்தால் விற்கலாம், ஒரு கடைங்களுக்கு போடலாம். வீட்டில் இருக்கிற பெண்கள் இதை ஈஸியாக செய்யலாம். 3வது லைன் போடுறோம் பாருங்கள். கடைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம், வீட்டுங்களுக்கு. இப்போ தான் நிறைய ஒயர் பேக் தானே போடுறோம், அதனால் போடலாம். கற்றுக்குங்க. எல்லாரும் கற்றுக்கிறது ஒரு கைத்தொழில், நல்லது தானே. சரிங்களா? பாருங்கள். யாருக்கும் இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். இதிலே பவுச்சு போட்டு இருக்கிறோம். நான் பாருங்க 12க்கு 12 அடி போட்டாச்சு. எவ்வளோ அழகாக போட்டு இருக்கோம் பாருங்கள். கட்டம் கட்டமாக நல்லா தெரியுது. நான் நடுவில் ஒரு முடி போடுங்கன்னு சொன்னேன்ல, அதை தான் இப்போ அவுத்து விட்டுட்டோம். சரியா? 12 பூ பார்க்கறதுக்கு கட்டம் கட்டமாக அழகாக